வணக்கம் நண்பர்களே. பொதுவாக தங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ விலை ரொம்ப ஏறிட்டே போகுதுல்ல. அதனால தான் இப்போ உங்களுக்கு ஒரு தங்கமான ஒரு தகவலோடு வந்திருக்கேன். அதாவது பொதுவாக தங்க சுரங்கம் வந்து நம்ம கவர்மெண்ட் நம்ம அரசாங்கம் தான் எப்போவுமே எடுத்து செய்யும். ஆனால் இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம ஆந்திர மாநிலத்தில் வந்து தனியார் தங்க சுரங்கம் உருவாக போகுதுங்க. இது நமக்கு நல்லதா வரமா, இதனால தங்கத்தோட விலையை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா இல்லை முடியாதா, இந்த மாதிரியான தகவல்களையும் இந்த தங்க சுரங்கத்தை பற்றிய தகவல்களையும் தான் இந்த தொகுப்புல நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தங்கம் வந்து பொதுவாக இப்போ அதிகமாயிட்டே போகுது. நம்மளை மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கத்தவங்க இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தங்கத்தை வாங்கணுன்றது கனவாகவே இருக்குது. அந்த தங்க கடன் அதெல்லாம் போயிட்டு நம்ம முழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் விலையேற்றம் அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ இந்த டைமில் நமக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கும் போது இது நமக்கு வரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஆந்திர மாநிலத்தில் தான் இந்த தங்க சுரங்கம், அதாவது தனியார் சங்க சுரங்கம் அமைக்க போகிறதா சொல்கிறாங்க. இது என்னன்னா, இந்தியாவில் கர்நாடகம் உள்ளிட்ட பகுதிகளில் தான் நம்ம தங்கம் வந்து வெட்டி எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் நம்மளோட தங்கத்தின் தேவை பார்த்திங்கன்னா அதிகம். அதனால நம்ம வந்து இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிறைய இறக்குமதி பண்ணுறோம். ஸோ டன் கணக்கில் நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நமக்கு அந்த ஒரு விஷயத்தினாலேயே தான் நமக்கு தங்கத்தோட விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் கர்னூலுங்கிற மாவட்டத்தில் உள்ள ஜொன்னகிரி அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் தங்க சுரங்கம் அமைய போகுது. அது தனியார் தங்க சுரங்கம் அமைய போகுது. சரியா? அங்கேயே தங்கம் வெட்டி எடுப்பாங்க, அப்புறமா ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயே ப்ராசஸிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் கடந்த 2 வருஷமாக ஜியோ மைசூர் மற்றும் டெக்கான் கோல்ட்ஸ்மைட் அப்படின்னு 2 நிறுவனமும் சேர்ந்து தங்கத்தை வெட்டி எடுக்கிறதுக்கான சோதனைகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சோதனை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து சுற்றுச்சூழல் அனுமதியும் இதுக்கு வழங்கிடுவாங்க. அது வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா இதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த அனுமதி கிடைச்சதும் ஒரு 3 மாதத்துக்குள்ள தங்கம் உற்பத்தியை தொடங்க திட்டமிட்டிருக்காங்க இந்த நிறுவனங்கள். அது மட்டும் இல்லைங்க, இதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 750 கிலோ தங்கத்தை வெட்டி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 750 கிலோ. இதை குறித்து வந்து அந்த ஜியோ மைசூர் நிர்வாக இயக்குனர் இருக்கார்ல, அவர் பேர் பிரசாந்த். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல 30,000 ஆழ்துளை கிணறுகள் மூலம் சோதனை செஞ்சிட்டு இருந்தாங்க. அது மூலிமா தங்கத்தை வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உறுதியாக அறிக்கை கொடுத்துட்டாங்க. சோதனையில் வந்து தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல தங்கம் இருக்குது, இந்த இடத்துல தங்கத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு ஏதுவான இடமா தான் இருக்குது அப்படின்று முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போது நம்ம தங்கத்தை இறக்குமதி தான் செய்கிறோம். சரியா? அதனால நம்மளுடைய தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஏன்னா நம்ம டாலரில் கொடுக்கறதுனால பணவீக்கம் அடைகிறோம். அதனால் நம்மளுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டே போகுது. இப்போ இந்த தங்க சுரங்கம் அமையறதுனால நம்மளால் ரேட்டை கட்டுப்படுத்த முடியுமா? ஏன்னா இங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, கட்டுப்படுத்த முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுரங்கத்தில் இருந்து நம்ம தங்கம் வந்து 750 கிலோ தான் கிடைக்குது. ஆனால் நம்ம இறக்குமதி செய்கிற தங்கத்தோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 டன் கணக்கில் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இது வந்து அதில் ஒரு சிறு பங்கு தான் இப்போ நம்ம வந்து இந்த தனியார் சுரங்கத்தில் எடுக்க போகிறோம். ஸோ அதனால ஒன்றும் நமக்கு விலை வந்து பெருசாக குறைஞ்சிடாது, நம்ம கட்டுப்படுத்திட முடியாது. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில பகுதிகள் நமக்கு இங்கேருந்து கிடைக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி தங்கத்தோட விலையில் இதனால எந்த மாற்றமும் நடைபெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் பிற்காலத்தில் இதில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்படுது அப்படின்னா ஒரு வேளைக்கு ஏதாவது மாற்றங்கள் நடக்கும். மாற்றங்களை நம்பி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த தனியார் தங்க சுரங்கம் வந்து நமக்கு வரமா என்ன அப்படின்றத இனி வரும் காலம்தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாதோ இல்லை எந்த வகையிலையாவது ஒரு சிறு
உங்க அறிவுக்கு எட்டுற மாதிரி ஒரு சின்ன பயன் இதுல இருக்குது அப்படின்னு தோணுச்சுனாலோ, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே!